வணக்கம் இனிய நண்பர்களே, நான் 1 மினிட் நியூஸிலிருந்து சாய்வே. இன்று பற்றிய பிரேக்கிங் நியூஸ் சம்பவங்களை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம். உடனடி சிந்தனையுடன் செயல்பட்ட விமான குழுவால் தவிர்க்கப்பட்ட ஒரு பெரிய விமான பாதுகாப்பு பிரச்சினையுடன் தொடங்குகிறோம். நேற்று அக்டோபர் 19, 2025 ஞாயிற்றுக்கிழமை டெல்லியிலிருந்து திமாப்பூருக்கு செல்லவிருந்த இண்டிகோ விமானம் 6E2177 இல் இந்த பரபரப்பான சம்பவம் நடந்தது. விமானம் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் ஓடு பாதையில் நகர்ந்து கொண்டிருந்த போது அவசர நிலை ஏற்பட்டது. ஒரு பயணியின் தனிப்பட்ட மின்னணு சாதனத்தில், குறிப்பாக சீட் பேக் பாக்கெட்டில் வைக்கப்பட்டிருந்த பவர் பேங்கில் தீப்பிடித்தது. பேரழிவுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருந்தது. ஆனால் விமான குழுவினர் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரை பின்பற்றி மிகவும் விரைவாகவும் திறமையாகவும் செயல்பட்டதால் தீ சில நொடிகளில் அணைக்கப்பட்டது. விமான நிறுவனம் உடனடியாக விமானத்தை பார்க்கிங் பகுதிக்கு திருப்பி அனுப்பியது. நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம், அனைத்து பயணிகளும் குழுவினரும் பாதுகாப்பாக உள்ளனர், மேலும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இந்த சம்பவம் லித்தியம் அயன் பேட்டரிகள் கொண்ட பவர் பேங்குகளால் ஏற்படும் தீ அபாயத்தை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தியுள்ளது. விமான குழுவின் துரித செயல் ஒரு பெரிய அவசர நிலையை சமாளிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக மாற்றியது. இண்டிகோ குழுவினரின் தொழில்முறைக்கு ஒரு பெரிய பாராட்டு. தரமான முழு செய்தி தொகுப்பிற்காக இந்த செய்தி அறிக்கையை தொடருங்கள். தவிர்க்கப்பட்ட இந்த சிக்கல் டெல்லி திமாப்பூர் வழித்தடத்தில் இயக்கப்பட்ட ஏர்பஸ் A320 நியோ விமானமான இண்டிகோ விமானம் 6C2107 இல் நடந்தது. நாள் அக்டோபர் 19, 2025 ஞாயிற்றுக்கிழமை. விமானம் பிற்பகல் 12:25 மணிக்கு கிளம்ப திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அது தரையில் நகரும் போதே சம்பவம் நடந்தது. இந்த தீ ஒரு லித்தியம் அயான் பவர் பேங்கிலிருந்து தொடங்கியது. இது ஒரு பொதுவான மின்னணு சாதனம் ஆகும். இது ஒரு பயணியால் சீட் பேக் பாக்கெட்டில் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. லித்தியம் அயான் பேட்டரிகள் சேதமடைந்தால், அதிக வெப்பமடைந்தால் அல்லது குறைபாடு இருந்தால் வெப்பச்சிதைவுக்கு ஆளாகி விரைவாக கட்டுப்படுத்த முடியாத தீயை உருவாக்கக்கூடும். விமானத்தின் உட்புறத்தில் புகை மற்றும் தீயை கண்டவுடன் பயணிகளிடையே இடன்பாட பீதி ஏற்பட்டது. இருந்த போதிலும் இந்த சம்பவம் விமான குழுவினரின் பயனுள்ள பயிற்சியின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. இண்டிகோ விமான குழுவினர் உடனடியாக தீயணைக்கும் கருவிகளை பயன்படுத்தி விமானத்தில் ஏற்படும் தீ விபத்துக்கான கடுமையான ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரை பின்பற்றினர். தீ சில நொடிகளில் கட்டுப்படுத்தப்பட்டது. சேதம் சீட் பாக்கெட் பகுதிக்கு மட்டுமே இருந்தது. இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல. உலகளாவிய இது போன்ற பல சம்பவங்கள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. சில நாட்களுக்கு முன்பு ஏர் சைனா விமானத்திலும் இதே போன்ற லித்தியம் பேட்டரி தீ விபத்து ஏற்பட்டது. டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் மற்றும் இண்டிகோ உள்பட உலகெங்கிலும் உள்ள விமான நிறுவனங்கள் தொடர்ந்து அறிவுறுத்துகின்றனர். பவர் பேங்குகள் மற்றும் கூடுதல் லித்தியம் பேட்டரிகளை எப்பொழுதும் கையோடு கொண்டு செல்லும் பேக்கேஜில், அதாவது கேரி-ஆன் பேக்கேஜில் மட்டுமே எடுத்துச் செல்ல வேண்டும் மற்றும் சரிபார்க்கப்பட்ட லக்கேஜில் ஒருபோதும் வைக்கக்கூடாது. அத்துடன் விமானத்தில் அவற்றை சார்ஜ் செய்வதும் பெரும்பாலும் தடை செய்யப்பட்டுள்ளது. விமானம் மற்றும் விமான போக்குவரத்து அதிகாரிகளால் பேட்டரியின் தரம் மற்றும் பயணி விதிகளை பின்பற்றினாரா என்று உள் விசாரணை நடத்தப்படும். பாதுகாப்பு சோதனைகளுக்கு பிறகு விமானம் மீண்டும் புறப்பட அனுமதிக்கப்பட்டது. இது டெல்லியிலிருந்து பிற்பகல் 2:33 மணிக்கு புறப்பட்டு மாலை 4:45 மணிக்கு திமாப்பூரை அடைந்தது, சுமார் 2 மணி நேர தாமதத்துடன். குழுவினர், அதாவது திருமதி பூஜா சர்மா உள்ளிட்டோரின் துரித சிந்தனையால் ஒரு பெரிய ஆபத்து தவிர்க்கப்பட்டதும் இந்திய விமான போக்குவரத்தின் கடுமையான பாதுகாப்பு தரங்கள் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டன. இந்த பொறுமையான குழுவினருக்கு நன்றி. அனைத்து பயணிகளுக்கும் இது ஒரு கடுமையான நினைவூட்டல். மின்னணு சாதனங்கள் தொடர்பான விமான பாதுகாப்பு விதிகளை எப்பொழுதும் மதியுங்கள்.